இருக்க சூழல் இருக்கிறதுல என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த சமுதாயம்? ஆக்சுவலா எவ்வளோக்கு எவ்வளோ பெண் அடிமைத்தனம் இருக்குதோ அதே மாதிரி ஆணாதிக்கமும் இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு கேஸும் அதுல வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸா இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய வரதட்சணை வழக்குகள்ல பெண்கள் இறந்த பெண்களும் இருக்காங்க, தற்கொலை பண்ணவங்களும். அதே மாதிரி மன உளைச்சலின் காரணமா ஆண்களும் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து சமூகத்துக்கு வெளியில வரல. ஏன்னா ஒரு பெண்ணோட உள்ள மேல ஒரு சாப்பிட்டானதுல அது பெரிய பூதாகரமா வெடிக்குது. ஆனா இதே இது ஆண்களும் அதே நிலையில இருக்காங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தானே தெரியும். வெளியில எல்லாவனும் நல்லா வரப்பதான் அலைறான். ஆனா வீட்டுல அவன் எவ்வளவு தூரம் அசிங்கப்படுறான், எவ்வளவு தூரம் அவமானப்படுறான் அப்படின்னு அவனுக்கு தான் தெரியும். நான் வந்து பெண்கள்கிட்ட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்க ஹஸ்பண்ட் வந்து எப்படி பட்டவங்கன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த சொல்றாங்கல்ல நிறைய பேரு ஃபெமினைன் இருக்கு, அதுல வந்து மாஸ்குலைன் இருக்கு. 2 டைப் ஆஃப் மென் இருக்காங்க. ஃபெமினைன் உள்ளவங்க கொஞ்சம் டாமினேஷனை விரும்புறாங்க. கேர்ள்ஸ் வந்து டாமினேட் பண்ணாலும் விமன் வந்து